ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். ரயில்வே ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்குமே சேலஞ்சிங்காக இருக்கக்கூடியது எதுன்னா ஜென்ரல் அவேர்னஸ் தான். இதுதான் எக்ஸாமில் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா மேக்ஸ் ரீசனிங்கில் எஸ்எஸ்சி பேங்கிங் படித்தவங்க கூட ரயில்வே ஆஸ்பிரன்ட்ஸுக்கு மோராரில் சீக்குரண்ட்டாக ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு சிலபஸ் ஆகிருக்கே, அதை எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கலாம், எதெல்லாம் படிக்கலான்ற கன்ஃபியூஷனில் நிறையா பேர் இருப்பீங்க. அதுக்கான சொல்யூஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்டிபிசி CBT 1ல் 40 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் வரப்போகுது. இதில் நம்ம டார்கெட் 35+. இந்த 35+ வாங்குறதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் என்னன்றதை பார்ப்போம். ஹிஸ்ட்ரியில் 6 to 8 கொஸ்டின், ஜியோகிராஃபியில் 1 to 2 கொஸ்டின், பாலிட்டியில் 2 to 3 கொஸ்டின், ஸ்டாட்டிக் ஜிகேயில் 2 to 3 கொஸ்டின், பயாலஜியில் 6 to 8 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 2 to 3 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் 3 to 4 கொஸ்டின், கம்ப்யூட்டரில் 3 to 4 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸில் 10 to 11 கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் டைம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களே, இந்த டைமும் சேம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் செட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இது ஷிஃப்ட் வைஸே மாறும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்த சப்ஜெக்டையும் ஓவர் ஃபோக்கஸ் பண்ணாமல், கம்ப்ளீட்டாக அவாய்டும் பண்ணாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்து இதுதான் சிலபஸில் கொடுத்துருக்க ஓவரால் GA டாபிக்ஸு. இதில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா current events of national and international importance, games and sports, space and nuclear programs of India, UN and other important world organizations, environmental issues concerning India and world at large, famous personalities of India and world, அப்புறம் flagship government programs. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டாபிக் கொடுத்துருக்கதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் பேங்கிங் நியூஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. லாஸ்ட் 2 years கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க அட்லீஸ்ட் 1 year ஃப்ரம் Jan 2024 டு டில் டேட் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் மந்த் வர படிச்சிருங்க. CAக்கான பெஸ்ட்டு சோர்ஸ் என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேரியர் க்ளவுட், அதில் வீக்லி PDF படிச்சுட்டு குவிஸ் அட்டன் பண்ணாலே போதுமானது. அப்படி இல்லைன்னா அட்டாவில் 10 to 15 நியூஸ் டெய்லி வரும். அதை ரெகுலராக பார்த்துட்டு மந்த்லி அட்டா PDF படிங்க. இதை விட இன்னொரு ஈஸியானவே ஸ்பீடி CAன்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அதில் ஒன்லைனராக ஈஸியாக டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படித்தாலும் போதுமானது. இந்த 3 waysல ஒன்று உங்களுக்கு எது ஈஸின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணி படிங்க. இப்போ நான் சோர்ஸ் சொல்லிட்டேன், இதை எப்படி படிக்கலான்னு பார்க்கலாம். CA பொறுத்தவரை 1 or 2 years வரைக்கும் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுனால ரொம்ப டெப்த்தாலாம் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. டேரெக்டாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே க்ளூ மேக் பண்ணி படிங்க. மெமரைஸ் பண்ணி அதை மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு பதில் ஃபஸ்ட் டைமே ஸ்ட்ராங்காக க்ளூ வச்சு படிச்சிட்டிங்கன்னா டைமும் சேவ் ஆகும், அவ்வளோ ஈஸியாக மறக்கவும் செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசன்ட் நியூஸ் எடுத்துக்கிடுவோம். ரஷ்யன் செஸ் கிராண்ட் மாஸ்டர் போரிஸ் ஸ்பாஸ்கி பாசஸ் அவே at 88. இதில் க்ளூ எப்படி மேக் பண்ணிக்கலாம்னா, ரஷ்யனில் ரஸ், அங்கே செஸ்ஸு, அப்புறம் நேமில் ஸ்பேஸ், இப்படி எஸ்ன்னு வர்றதை நான் க்ளூவாக வச்சு இதில் மேக் பண்ணிக்கிட்டேன். இப்படி படிச்சிங்கன்னா மறக்கவே மறக்காது. இது நான் மேக் பண்ண க்ளூ. இந்த மாதிரி நீங்களே ஓனாக மற்ற நியூஸ்க்கும் க்ளூ மேக் பண்ணி படிங்க. அப்புறம் த நியூஸ் வாஸ் கன்ஃபார்ம்டு பை இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் FIDE டைரக்டர் ஜெனரல் எமில் சுட்டோஸ்கை. அப்புறம் த செஸ் ஃபெடரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லுசானே, சுவிட்சர்லாந்து. இதுக்கு க்ளூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ஸில் ஜெயித்தா மில்லியன் கணக்கில் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எமில் சுட்டோஸ்கை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் செஸ்ஸு ரொம்ப பிரெயின் கேம், ரொம்ப விளையாண்டோம்னா நம்மளுக்கு லூஸ் ஆயிடுவோம், பிரெயின் ஒர்க் ஆகாமல் லூஸ் ஆயிடும்ன்றதுனால லூஸானேன்ற இடத்த ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதில் பொசிஷன் சேஞ்ச் பண்ணி நம்ம விளையாடுவோம், சுவிட்ச் ஓவர் பண்ணி விளையாடுவோம், அதனால சுவிட்சர்லாந்து. இந்த மாதிரி ட்ரிக் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம ஒரு CA படிக்கிறப்பவே ஸ்டாட்டிக்கும் சேர்த்து படிச்சிட்டோம். அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு நியூஸ்லேயே இவ்வளோ கேதர் பண்ண முடியுது நம்மளால். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஏன்சியன், மெடிவல், மாடர்ன், இப்படி 3ஆக பிரிக்கலாம். இதில் மெடிவல் அண்ட் மாடர்ன் இந்தியாவில் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். அதுலேயும் காந்தியன் ஏரா ரயில்வேக்கு எப்போவுமே ஃபேவரட். அடுத்து ஜியோகிராஃபிக்கு இந்தியன் மேப்பை நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். இந்தியன் ஸ்டேட்ஸ் எங்கெல்லாம் லொக்கேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அண்டு வேர்ல்டு லெவல் ஃபேமஸாக உள்ளதையும் பார்த்துக்கோங்க. புவி அமைப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்து பாலிட்டிக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் YCT புக்கில் டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த டாப்பிக்லாம் நல்லா தரவு பண்ணி படிங்க.
அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா லூஸ் அண்ட் பேக் சைடு, அப்புறம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் ஸ்டாட்டிக் ஜிகேக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் புக் இருக்கும். அதை ஃபுல்லாக படிச்சிருங்க. நம்ம சேனல்லையும் மேக்ஸிமமாக முடிஞ்ச வர க்ளோஸோட வீடியோஸ் போடுறோம். அது அப்புறம் கம்ப்யூட்டருக்கு பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ரிவேஷன் இதெல்லாம் நல்லா பார்த்துருங்க. இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் இயர் என்டிபிசி கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதுமானது. அதுபோக லூஸ் அண்ட் புக்கில் கம்மியான பேஜஸில் தான் கம்ப்யூட்டர் கவர் பண்ணியிருப்பாங்க, அதையும் நல்லா படிங்க. அடுத்து பெஸ்ட்டு சோர்ஸ் ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ் என்ன பொறுத்தளவு லூஸ் அண்டு தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னா சுரேஷ் புக்கில் லெவல் 1 லெவல் 2 அதுதான் பெஸ்ட்டு சோர்ஸ். அது லூசன்ட் அரிகண்டோட தமிழ் வெர்ஷன் தான். லூசன்ட் என்னென்னா 6th to 10th என்சிஆர்டி கம்பைலேஷன் தான். அதில் எல்லாமே நான் அட்டெல்லாம் நான் படிக்கலை. நம்மளை யாரும் தியரியாக ஃபுல்லாக எழுத சொல்ல போகிறதும் இல்லை. 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற அளவுக்கு நம்ம படித்தாலே போதுமானது. ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது லூசனில் படிச்சுட்டு YCT புக் எடுத்து டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை அப்போவே பார்த்துருங்க. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை ஒமிட் பண்ணணும், கொஸ்டின்ஸ் எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு நீங்களே அதை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். இப்படி படிக்கிறப்பவே ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். அன்வான்டாக எதுவும் நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபிக்ஸ் பண்ண மைண்ட் செட் என்னென்னா, நார்த்து ஸ்டேட்டில் பல கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இங்கே சென்னை ஜோன் அப்ளை பண்ணி ஜாப் கிடச்சி 10-15 வருஷம் கழித்து தான் சொந்த ஜோனில் போய் நம்ம இங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு லைஃப் இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம லாங்குவேஜ் கூட தெரியாமல் நம்ம ஏன் ஒரு செர்டைன் பீரியட் ஃபோக்கஸ்டாக டெடிக்கேஷனாக லைஃப்பை ஸ்டடீஸ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ஜாப் வாங்க முடியாது அப்படின்ற தாட் எனக்கு வந்தது. நான் ஒன்றும் காலேஜ் முடித்ததும் ஃபஸ்ட் இயர்லேயோ செகண்ட் இயர்லேயோ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வரல. 3 இயர்ஸ் அப்புறம் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ளேயே நுழைகிறேன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், காலேஜில் நான் அரியர் வச்சு தான் கிளியர் பண்ணேன். ஸோ ஸ்டடீஸ்க்கும் எனக்கும் ரொம்ப தூரம். இப்படி தான் இருந்துச்சு. என்னாலேயே NTPC லெவல் 6 தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு எஸ்எம்மாக வர முடிஞ்சது. அதுவும் நான் பேங்கிங்குள்ளே நுழைஞ்சி அதில் ப்ரிலிம்ஸ் நிறையா கிளியர் பண்ணி SSC CHSL டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போய் கட் ஆஃப் மிஸ் பண்ணி அடுத்து RRB JE டயர் 1ல் கட் ஆஃபோட 7 மார்க் கூட வாங்கினேன். அப்புறம் டெக்னிக்கல் சிலபஸ் படிக்கிறதுக்கு எனக்கு கைடன்ஸும் ப்ராப்பராக இல்லை, அதனால் அதையும் விட்டுட்டேன். அடுத்து CGL டயர் 1லேயும் நல்லா லீடு வச்சு கிளியர் பண்ணேன். ஆனால் அந்த டைம் NTPC வரப்போகுதுன்னு டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. கோவிட்னால் பேங்கிங் SSCலாம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அந்த NTPC டேட்டை நம்பி NTPCக்கும் குரூப் டியும் தான் என்னோடய லாஸ்ட் ஹோப்பாக வச்சு படித்தேன். ஈவன் நான் CGL டயர் 2 கூட அட்டன் பண்ணலை. அப்படி முடிஞ்ச வரைக்கும் நான் படித்து சோசியல் மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு எல்லாமே விட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 மாதம் நம்ம போடுற எஃபர்ட் 40 வருஷத்துக்கு உங்கள் லைஃபையே மாற்ற போகுது. இப்போ NTPCயில் லெவல் 2க்கு இன்ஹேண்ட் 35K கொடுக்குறாங்க. ஆஃப்டர் 8th பே கமிஷன் லெவல் 2க்கு 55K அரவுண்ட் வரும். ஸோ உங்கள் கையில் இருக்கிற சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டடீஸை என்ஜாய் பண்ணி படிங்க. நம்ம எக்ஸாம் முடிக்கிறப்பவே நம்ம கிளியர் பண்ணிடுவோன்ற ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் எழுதிட்டு வாங்க. ரிசல்ட் நல்லா வருமா, கட் ஆஃப் கம்மியாகுமா, அதிகமாகுமா அப்படின்ற குழப்பமே வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் NTPC CBT 1 அண்டு CBT 2 கிளியர் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். அடுத்து சைக்காலஜி, டைப்பிங் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நார்த்தில் ரயில்வேக்குன்னு உள்ள இம்பார்ட்டன்ஸ் இங்கே TNPCக்கு தான் இருக்குது. இங்கேயும் நிறையா பேர் ரயில்வேயில் வரணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரயில் கோல் இன்ஸ்டா ஐடிக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டென்ட்ஸ் அண்ட் PDF நம்ம டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தும் ஃபர்தராக கிடைக்கிற மெட்டீரியல்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபயரோடு படிங்க. என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களாலையும் முடியும், எல்லாராலையும் முடியும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக படிங்க, போஸ்டிங் வாங்குங்க. நிறையா தமிழ் பீப்புளை ரயில்வேல பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.